ஹலோ மக்களே, இந்த காலத்துல குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கறதுனாலே பேரண்ட்ஸ்களுக்கு பெரிய டென்ஷன். எந்த போர்ட் ஆஃப் சிலபஸ்ல சேர்க்கறது? நம்ம 90s கிட்ஸ் ஸ்டேட் போர்ட் அண்ட் மெட்ரிக் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐஜிசிஎஸ்இ, ஐபின்னு ஏகப்பட்ட சிலபஸ் வந்துருச்சு. நான் இந்த சிலபஸ் தான் பெஸ்ட், இதுலதான் சேர்க்கணும்னு சொல்லல. ஒவ்வொரு சிலபஸோட பேசிக் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் போர்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு போர்ட் ஆஃப் சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி டிஃபர் ஆகும். இதுதான் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். இந்த சிலபஸ்ல புக்கிஷ் லேர்னிங் அதிகமா இருக்கும், பிராக்டிக்கல் நாலேஜ் கம்மியா தான் இருக்கும். அடுத்து மெட்ரிக். சமச்சீர் கல்வி திட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் போர்டும் மெட்ரிக்கும் சேம் தான். நெக்ஸ்ட் ஒன் சிபிஎஸ்இ அண்ட் ஐசிஎஸ்இ. இதுலதான் பெரிய கன்ஃபியூஷனே இருக்கு. சிபிஎஸ்இ இந்தியன் கவர்மெண்ட் கீழே இருக்கும், ஐசிஎஸ்இ பிரைவேட் செக்டர் கீழே தான் இருக்கும். பட் இந்தியன் கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்டது. சிபிஎஸ்இ இந்தியா முழுக்க ஒரே சிலபஸ் தான். சோ ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்பர் ஆனாலும் எங்க டிஸ்கன்டினியூ பண்ணாங்களோ அங்க இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஐசிஎஸ்இ இன்டர்நேஷனல் முழுக்க ஒரே சிலபஸ் தான். ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அங்க இதே சிலபஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். சிபிஎஸ்இல இங்கிலீஷ் பேசிக் லெவல் சொல்லி தருவாங்க. பட் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால JEE, IIT, NEET இந்த மாதிரி இந்தியன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப ஐசிஎஸ்இல ஃபுல்லா அப்ளிகேஷன் ஓரியன்டட் லேர்னிங் தான். லெஸ் தியரி, மோர் பிராக்டிக்கல். சோ இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் GMAT, GRE, SAT இந்த மாதிரி இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஈஸியா கிளியர் பண்ணலாம். இங்கிலீஷும் ரொம்ப ஹையர் லெவல்ல டீச் பண்ணுவாங்க. சோ TOEFL எக்ஸாமும் ஈஸியா கிளியர் பண்ணலாம். சிபிஎஸ்இல 10th ஸ்டேபிளா 5 கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. லாங்குவேஜ் 2, மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். ஐசிஎஸ்இல 10th சப்ஜெக்ட்ஸ் நம்மளே செலக்ட் பண்ற மாதிரி வரும். மொத்தம் 3 குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் 2, சோசியல் சயின்ஸும். செகண்ட் குரூப்ல மேத்ஸ், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல 2 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். தேர்ட் குரூப்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். அதுல குக்கிங், யோகா, டெக்னிக்கல் டிராயிங், மீடியா, ஆர்ட்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை செலக்ட் பண்ணி அதுல இன்டெப்தா படிச்சு ஷைன் ஆகலாம். நெக்ஸ்ட் சிலபஸ் ஐஜிசிஎஸ்இ அண்ட் ஐபி. இது ரெண்டுமே சிமிலர் டு ஐசிஎஸ்இ தான். பைசா லெவல்ல மட்டும்தான் டாப். ஐசிஎஸ்இ விட ஐஜிசிஎஸ்இ காஸ்ட் அதிகம், ஐஜிசிஎஸ்இ விட ஐபி அதை விட காஸ்ட் அதிகம். இதுல ஏதாவது சிலபஸ் பத்தி உங்களுக்கு டீடைலா வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.